பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தொடக்க புத்தகம் 3வது அதிகாரம் 1-8 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாய் 3வது வசனத்திலிருந்து, தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, தொடவும் கூடாது, மீறினால் சாவீர் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் இது உண்ணும் நாள் இந்த கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்று கடவுளுக்கு தெரியும் என்றது. இங்கே போய் இதை யோவான் 8வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் துவக்கத்திலிருந்தே பொய்களின் தகப்பன், அவன் பொய்களின் தகப்பனாய் இருப்பதால் 44 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:44. சாத்தானே உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பது உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் கொடையாளி, உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து இருக்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. பொய்மையின் தகப்பன். இலக்கரமையானவர்களே, இந்த பொய் பித்தலாட்டம் பேசுறது மாதிரி பொய் சொல்லுகிறது. நீ சாகவே மாட்டீர்கள் என்று, நீங்கள் கடவுளை போல ஆயிருவீங்க, நன்மை தீமை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆசை, பேராசை தான், தானம் உண்டு, பார்ப்பதற்கு அழகா இருக்கு, நாவுக்கு ருசி, அறிவு பெறுவதற்கு அது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்திலே 6வது வசனம், கைப்பூட்ட அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்க. இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த அறிவுனால ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பழத்தை பறித்து தானும் உண்டால் தன் கணவனுக்கும் கொடுத்தாள். எவ்வளவு பாருங்க, தான் உண்டுட்டு அதோட முடிச்சிருக்கணும். இல்ல, கணவன் கொடுத்தா அவனும் வாங்கி உண்டு விட்டான். அப்பொழுது அவருடைய இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன. அப்போதான் ஆடையின்றி இருப்பதையும் அத்திமரத்திலே அவர்கள் ஜெயித்து கொண்டார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய சப்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உண்மையிலே கடவுள் நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பார். அந்த அநேக பொய் பித்தலாட்டங்கள் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய செயல்பாடு, அவன் பொய்களின் தகப்பன். 8:44-45 சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தில் பொய்க்கு ஆப்போசிட் மெய், ட்ரூத், உண்மை. ஆண்டவர் தான் உண்மை. I am the truth. ஆண்டவரை சொல்லுகிற யோவான் 14:6. மெய்யானவரை அறியும் போது இந்த பொய்மை நம்மை விட்டு நீங்கும், நாம் வாழ்வு பெறும். ஆமாண்டவரே, நாங்கள் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் பொய்யில் பின்னால் சென்று எங்களை அழித்துக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.